யோ, எவ்வளவு நேரமே சுத்தம் பண்ணுவீங்க? சீக்கிரம் பண்ணி முடிங்க. ஐயா, உள்ள அடப்பு நிறைய இருக்குங்க. தம் கட்ட முடியல, மூச்சு அடைக்குதுங்க. சாக்கு போக்கெல்லாம் சொல்லாத. காசு வாங்குறீங்கல்ல, சீக்கிரம் வேலையை முடிங்கயா. முன்சாமனே, உடம்பு தான் முடியல, பேசாம வீட்டுல படுத்துட்டு இருக்கலாம்ல. அட போப்பா, நான் படுத்தா என் பையனோட படிப்பும் படுத்துரும். மானம் கட்டவனே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? பையன் படிப்புக்குன்னு கடன் கெஞ்சி கேட்டு வாங்க தெரிஞ்சுல, 6 மாசம் வட்டி தரல, இன்னும் 5 நிமிஷத்துல அசல் வட்டி தரல, மூஞ்சிய பேத்துருவேன். ஐயா, பொறுத்ததான் பொறுத்தீங்க, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. என் பையன் படிப்பு அடுத்த மாசம் முடிஞ்சிடும். அவனுக்கு நல்ல வேலை கிடைச்ச உடனே உங்க கடன்லாம் அடைச்சிடுறேன். என்ன நம்புங்க ஐயா. முடியாது. உனக்கு வேணும்னா உன் பையன் படிப்பு பெருசா இருக்கலாம், எனக்கு என் பணம் தான் பெருசு. ஒரு யோசனை சொல்றேன், சரியா வருமானு பாரு. நாட்டுல சகஜம்தான். 10 நாளைக்கு உன் பொண்டாட்டி என் கூட அனுப்பு, நீ பணமே தர வேண்டாப்பா. சரியா போச்சு. வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. உங்களுக்கு பணம் தானே வேணும்? இன்னைக்கு பொழுதுக்குள்ள எங்க வீடு எங்க மாடு கண்ணை வித்தாது உங்க பணத்தை கொடுத்துறோம். நீங்க போலாம். முதல்ல சொன்னதை செய். வாங்கடா. பாத்தியா ஐயா, இந்த அளவுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன். பையனுக்கு படிப்பு போதும், கடனை உடனே வாங்கி மேற்கொண்டு படிக்க வைக்க வேண்டாம்னு. கேட்டியா? இப்ப பாரு, கண்டவன் பேசுறதெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. ரொம்ப நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. பாத்தியா அவன் பேசுறது? உனக்கு என்ன தைரியம் இருந்தா எவ்வளவு வரதட்சணை வேணும் நீ என்கிட்டே கேட்ப? கோச்சிக்காதடா, எனக்கு இருக்குது ஒரே பொண்ணு, அவளுக்கு முறையா செய்ய வேண்டிய சீர்வரிசை செய்ய வேண்டாமா? அதெல்லாம் ரொம்ப பேசாதடா. முதல்ல நீ என் உயிர் நண்பன். முறையெல்லாம் 2ஆம் பட்சம் தானடா. உனக்கு ஞாபகம் இருக்கா, அனிதா பிறந்தப்பயே அவன் என் வீட்டு மருமங்கிறத முடிவு பண்ணது தானே? திருவாங்கடம், இப்ப என் பையன் மனசுல அனிதா இருக்கான். இப்ப அனிதா மனசு எப்படின்னு தெரியணும் இல்லையா? ஏய், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுதுடா. அனிதா காதலிக்கிறது அவ படிப்பை மட்டும்தான். நான் ஒரு முடிவு எடுத்துன்னு வச்சுக்கா, அவ மறுப்பே சொல்ல மாட்டான். சரிப்பா. இப்ப கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் அது சொல்லு. அனிதாக்கு இந்த வருஷத்தோட படிப்பு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் முகூர்த்த தேதி பார்க்க வேண்டியதுதான். என்னப்பா? எவ்வளவோ கனவுகளோடும் கற்பனைகளோடும் பல கஷ்டங்களுக்கு மத்தியில தான் பிள்ளைங்களை படிக்க அனுப்புறாங்க. ஆனா இவங்க வயசு கோளாறுல சபலத்துக்கு சரணடைஞ்சு பெத்தவங்களை ஏமாத்துறது மட்டுமல்லாம தன்னையே ஏமாத்திக்கிறாங்க. எங்க வேலை செய்றீங்க? கேஆர்எம் காலேஜ்ல லெக்சரரா இருக்கேன். எத்தனை நாளா இப்படி உங்களுக்கு எஸ்எம்எஸ் வருது? 1 மாசமா சார். தினமும் 10 தடவையாவது ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றா. அசிங்கமா எம்எம்எஸ் அனுப்புறான் சார். இந்த விஷயம் உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியுமா? தெரியப்படுத்தல சார். ஏன்னா என் ஹஸ்பண்ட் ஒரு சந்தேக பேர் வழி. இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொன்னா குடும்பத்துல குழப்பம் தான் சார் மிஞ்சு. சரி, அவன் நம்பரை கொடுங்க. சுவிட்ச் ஆஃப். அப்போ ஒன்று பண்ணுங்க, அடுத்த தடவை அவன் கான்டாக்ட் பண்ணல சாமர்த்தியமா பேசி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க சார். அவனை நான் பிடிச்சிடுறேன், நீங்க போலாம். ஓகே சார். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த விஷயம் என் ஃபேமிலிக்கு தெரிஞ்சதுன்னா. பயப்படாதீங்க, உங்க ஃபேமிலிக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். கழுகு வருது, இது கறியோட தானே போகும். ஏய், நீ இருப்பியோ இல்லையோன்னு நினைச்சு வந்தேன். நீ இருப்படா, இருப்ப. என் உயிர் நண்பன்டா நீ. டே கையெடு. நீ கொஞ்சறதும் சுமித்ரா தீவுல பூகம்பம் வரதும் ஒண்ணுடா. அடுத்து கன்ஃபார்மா சுனாமி தான். என்னடா மச்சான், என்ன போய் இப்படி சந்தேகப்பட்டியே? டேய் சும்மா போடா, காத்தடிக்காம இந்த மரம் அசையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸ்ட்ரைட்டா பணம் வேணும்னு கேளு. நண்பா, எப்படி சொல்றதுனே தெரியலடா. என் அறிவு கெட்டவர கடவுளுக்கு அடுத்தது நீதான்டா. உள்ளுக்குள்ள நினைக்கும் போதே வரம் கொடுக்கறதுக்கு ஓடி வர. சொல்லுன்னு தான் சொன்னேன், தரேன்னு சொல்லலையே. என்னடா மச்சான் டக்குன்னு சூடா வர? என்னமோ தெரியலடா, சூரியன் அணையிற நேரத்துக்குலாம் அப்படியே கை கால்லாம் கரகம் எடுத்து ஆட ஆரம்பிக்குது. அதுக்கு
அந்த கர்மம் முடிச்ச கட்டிங்க ஊத்துனாதான் ஆட்டமே குறையுது. சரி இப்ப என்ன பண்ணணுங்கிற? ஏதாவது தேருமா? வேணும்னா அவுத்து போட்டு அம்மனமா நிக்கிறேன், செக் பண்ணிக்க. சல்லி காசு கிடையாது. என்னடா இப்படி கை விரிக்கிற? சத்தியமா இல்லடா. டேய் ஊத்தியே ஆகணும்டா. உள்ளுக்குள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் உருள ஆரம்பிக்குது. ஒண்ணு பண்ணலாம், நேரா கடைக்கு போறோம், ஆறுமுகம் இருப்பாரு, ஒரு கும்பிடு போட்டா கோட்டர் கிடைக்கும். நேத்து அவர்கிட்ட குடிக்க மாட்டேன்னு சொல்லி தொலைச்சிட்டு ஒரு ஃபுல் பாட்டில் போட்டேன்டா. குடியாரம் பேச்சு கோட்டடிச்சா போச்சுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் மறந்துருப்பாரு. இன்னைக்கு போட்டுருவோம். சரி நண்பா. வணக்கண்ணே. என்ன மிஸ் ஒரு பணக்கத்தை போட்டு கவுத்துருவோம். பட்டை கலப்பு. அண்ணே வணக்கண்ணே. என்ன தம்பி, நேத்து குடிக்க மாட்டேன்னு சத்திய பிரமாணம் பண்ணி இன்னைக்கு வேதாள மறுபடியும் முருகமுறை ஏறிக்கிச்சா? ஆறுமுகண்ணே, நான் குடிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், குடிக்கவே மாட்டேன்னு சொல்லியே. நாற்ற பாண்டம் நான் முழத்து 9 தீற்றல் துண்டம் பேச்சுரை தோட்டம் ஆடலை பெரிய சுடலை சிடருள் ஆசை கயிற்றில் ஆடும் பம்பரம் ஓயா நோய்க்கிடம் ஓடும் மரக்களம். புரியலையே. புரியாதுடா, சாதாரணமா குடிக்கிறவனுக்கு இது புரியாதுடா, அதுலயே குளிக்கிறவனுக்கு தான் அது புரியும். இந்தா போய் குளி. அண்ணே போதெல்லாம் ஓகே, கொஞ்சம் சுதி ஏறுனா கிக்கா இருக்கும். எடுத்துக்கொடு, ஏத்திடுவோம். எங்க அக்கா பொண்ணுதான் சுப்பா, அதுக்குள்ள ஈவிடேஷன்ல தான் இறந்தது. இந்த எக்ஸ்ரேல தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டல்ல. செல்போனால நிறைய குடும்பங்கள் பாய்ச்சிருக்கு. இந்த கல்லூரியில எங்க இந்த செல்போனால தான் இப்ப பெரிய பிரச்சனை இருக்கு. என் தங்கச்சி இறந்து வந்து இந்த செல்போன்ல படம் எடுத்துதான் எப்படி மிரட்டுருக்காங்க. அது இது வந்து இந்த கொடுமை வந்து இது எல்லாருமே அவங்க பெற்ற தாய் வந்து நம்ம பிள்ளை எப்படியும் படிச்சு கலெக்ட் ஆகணும் டாக்டர் ஆகணும் தான் நினைக்கிறாங்க. அந்த எண்ணங்கள் வந்து எல்லா பெற்றோர்ட்டையும் இருக்கும். ஆனால் இவங்க இந்த சில கவாலி பயிர் வந்து செல்போன் வச்சு மிரட்டி படம் எடுக்க வந்து கவர்மெண்ட் கண்டிப்பாக பிடிச்சி அவங்க தன்னை பிடிச்சே ஆகணும். பிள்ளைகள் வந்து கேள்வியும் கிட்டலும் செய்து பொறுக்க முடியாமல் பெட்டிஷன் பண்ணுறது. எங்கள் அக்கா பேர் அமுதா, WC காலேஜ் பிஏ தேர்ட் இயர் முடித்தா. ஈவிடிசிங்னால டெத் ஆகிட்டா. அதனால் இனி உள்ள காலத்தில் பசங்க செல்ஃபோன் வச்சு பிள்ளைங்களை கேள்வி கிண்டல் பண்ணாமல் SMS அனுப்பி இது பண்ணாமல் பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அது அவங்க ஒரு நேர்மையாக கடைப்பிடிச்சாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. செல்ஃபோனை தவறான முறையில் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் அது எல்லாருக்குமே பாதிக்கும். அப்போதில் செல்ஃபோனை காலேஜ் ஸ்கூல் கொண்டு போகாமல் இருக்கக்கூடாது. கொண்டு போகிறதே நமக்கு என்னை பொறுத்தளவுக்கு நல்லது வந்து கேமரா செட்டை வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கவும் அதில் மெசேஜ் அனுப்பவும் தப்பான மெசேஜ் அனுப்பவும் இதெல்லாம் இதுக்கு தேவையா? படிக்கிறவங்க படிப்பு மட்டும்தான் பார்க்கணும். பசங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இனிமேல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கிறோம் அரசாங்கத்திலேருந்து நான் கேட்குறேன். நீங்க தான் என் மனசுல எப்பவும் நிறைஞ்சிருக்கீங்க. நான் எங்க இருந்தாலும் என் மனசு உங்களையே நினைச்சிட்டு இருக்கோம்.